நாளை மறுநாள் ஈரோடு நடக்கும் விஜய் மக்கள் சந்திப்பு தொடர்பாக தவேகாவினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ், என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைமையிலிருந்து தற்போது அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் பொதுக்கூட்டம் மற்றும் மக்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் மூங்கில்பாளையத்தில் காலை 11 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் ஈரோடு மாவட்டத்தில் மக்களை சந்திக்கிறார். இதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து சில கட்டுப்பாட்டுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸுகளிலும் காவல்துறையினுடைய அறிவுறுத்தலின்படி மட்டும்தான், குறிப்பாக எண்ணிக்கையில் மட்டும்தான் நாங்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அதே போன்று இந்த மக்கள் சந்திப்பில் கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகள் மற்றும் முதியவர்கள், உடல் குன்றியவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என யாருமே இந்த நிகழ்ச்சியில் அனுமதி இல்லை என்றும், வீடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது அதே மாதிரி முடித்துவிட்டு செல்லும் போதும் கூட யாருமே வாகனத்தையோ விஜயனுடைய வாகனத்தையோ பின்தொடர்வதோ தொடரக்கூடாது என்று, போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதே போல பட்டாசு வெடிப்பதோ உள்ளிட்ட எந்த அசம்பாவிதங்களும் செய்யக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதித்துள்ள இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும், வேறு இடங்களோ அல்லது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக கண்டிப்பாக வாகனங்கள் என்பது நிறுத்தக்கூடாது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் பல இடங்களில் வழிகளில் செல்லும் வழிகளில் மறுபடியும் வரக்கூடிய இடங்களில் கூட ஒழுங்காக அந்த பாதுகாப்பு வண்ணம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எளிதில் அடையாளம் காணும் வகையில் தன்னவாளர்கள் சீருடை அணைந்து தங்களது பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிற சாலைகளிலும் குறிப்பாக இரு புறங்களில் இருக்கக்கூடிய பிளக்ஸ் பேனரோ அல்லது வளைவோ கொடி கம்பிகளோ உரிய அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது என்றும், இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறும் பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்டு சுவர்கள், மரங்கள், வேன், பஸ் போன்ற ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், கொடி கம்பங்கள் ஆகியவற்றின் மீது யாரும் ஏறக்கூடாது என்றும், மின் விளக்குகள், மின் கம்பங்கள், டிரான்ஸ்பாரம் ஆகியவற்றை அருகில் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் சந்திப்பின் போது அப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பொதுமக்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும், பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து நிபந்தனைகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.